இன்றைக்கு ஒரு சங்கீதம் பார்ப்போம். 150வது சங்கீதம், கடைசி சங்கீதம். இந்த 150வது சங்கீதம் யார் எழுதுனதுன்னு போடப்படலைன்னா கூட பொதுவாக வேத வல்லுநர்கள் எல்லாரும் சொல்லுவது தாவீதினுடைய சங்கீதம் என்று சொல்லக்கூடியதான். ஏன்னா இந்த 145வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதங்களுக்கு ஹலல் அப்படின்ற வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்னா இது பூராமே பார்த்தீங்கன்னா அல்லேலுயான்னு தான் ஆரம்பிக்கும். ஹலேல் என்று சொல்லக்கூடியதா இந்த எல்லா சங்கீதமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கர்த்தருடைய குணாதிசயத்தை சொல்லி 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 வந்து கடைசியில் மகிமை செலுத்தக்கூடியதாக 150வது சங்கீதம் இருக்கும். அதனால் இந்த 150வது சங்கீதம் பார்ப்போம். சங்கீதத்தில் அதிகாரம் கிடையாது. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சங்கீதம்னா அது பாடல். 150வது பாடல். ஏன்னா ஒரு சிலர் சங்கீதம் 150வது அதிகாரம்னு சொல்லுவாங்க, கிடையாது. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. சங்கீதம்னா அதுக்கு அதிகாரம் கிடையாது. சங்கீதம் என்ன, பாடல் நம்பர். சங்கீதம் 150வது சங்கீதம் இல்லை 150வது சங்கீதம் இல்லை சங்கீதம் 150ன்னு சொல்லக்கூடியதான். இந்த 150வது சங்கீதத்தில் வந்து 3 கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடியதாக, அதாவது நாம் எங்கு கர்த்தரை துதிக்க வேண்டும், வேர் என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி. ஏன்னா அவரை வந்து நம்முடைய ஆலய பிரகாரங்கள்லையா பரலோகத்திலையா இல்லை எங்கெல்லாம் கர்த்தரை நம்ம துதிக்கணும் எங்கே என்று சொல்லக்கூடிய கேள்வி. 2வது கேள்வி, ஏன் நம்ம கர்த்தரை துதிக்கணும், எதற்காக நம்ம கர்த்தரை துதிக்கணும், அவருடைய செய்கைகள், அவருடைய மகத்துவங்கள், அவருடைய மகா பெரிய காரியங்கள் என்று சொல்லக்கூடிய நாம் எதற்காக துதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. கடைசியாக ஹவ், 3வதாக நாம் எப்படி துதிக்க வேண்டும், எப்படி என்ன மாதிரி நம்ம கர்த்தரை துதிக்கணும். இந்த 3 கேள்விக்கு தான் இந்த பதில் சொல்லக்கூடியதாக இந்த சங்கீதம் 7 வசனங்கள் பார்த்தீங்கன்னா. அப்போ முதலாவது பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே துதிக்கணும், வேறுங்கிறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், இடம் என்ன, எங்கே நம்ம கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. முதலாவது வசனம் பாருங்க. அல்லேலுயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். முதலாவது எங்க துதிகின்றாரு, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க வந்து கர்த்தரை ஆராதிப்பது என்பது எங்கே இருந்தது, அவங்க வந்து ஆசரிப்பு கூடம் என்று சொல்லக்கூடிய அங்கே வந்து வணங்கி கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதற்கு பின்பாக சாலமோன் ராஜா தேவாலயம் கட்டினதுக்கப்புறம் அவருடைய தேவாலயத்தில் போய் கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆனால் அதற்கு பின்பாக கர்த்தரை எங்கே துதிக்கிறது, எங்கும் துதிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் அவங்க சொல்லும்போது அங்கே இவங்க சங்கீதத்தில் சொல்லும்போது என்ன, ஒரு கர்த்தரை அவருடைய இடத்துலையும் சரி ஆகாய மண்டலங்கள்லையும் துதிங்க என்று சொல்லக்கூடியதான். 19வது சங்கீதம் 1வது வசனம் என்ன சொல்லுது, வெளிப்படுத்துகிறது. அப்ப என்ன, எல்லாமே கர்த்தர் யார் என்பதை காட்டக்கூடியதாக, அது வானமாக இருந்தாலும் சரி பூமியாக இருந்தாலும் எல்லாமே கர்த்தர் யார் என்பதை காட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ நம்ம இங்கே பூமியில் எங்கே ஆராதிக்கிறது, இப்போ நம்ம சபையில் வந்து பாட்டு பாடுறோமே அதுதான் ஆராதனையா, சபையில் கர்த்தரை எங்கே ஆராதிக்கிறது. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது யோவான் 4வது அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரியோடு அங்கே பேசும்போது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அப்போ அவங்க பேசும்போது நீங்கள் எங்கே ஆராதிக்கிறீங்க அப்படின்னதும் அப்போ சொல்லும்போது நாங்கள் எங்கே கெரசிம் மலையில் ஆராதிக்கிறோம், ஏன்னா எங்களுக்கு நாங்கள் சமாரியாளர்கள், நாங்கள் இங்கே ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது யோவான் 4வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுவேன், கர்த்தரை எங்கும் துதிக்கும் காலம், அவரை ஆவியோடும் உண்மையோடும் எங்கும் துதிக்கும் காலம், அது என்ன இப்போ வந்திருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவாக அழகாக நேர்த்தியாக ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். அப்போ என்னென்னா நம்ம எங்கே துதிக்கலாம், கர்த்தரை எங்கும் துதிக்கலாம், எல்லா இடத்துலையும். நம்மளுடைய வாழ்க்கையே கர்த்தரை துதிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்ம பாடுற பாட்டு மாத்திரம் இல்லை, அதுவும் ஒரு வகையான துதி. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையே கர்த்தரை துதிக்கக்கூடியதாக. இப்போ ஒரு ஆப்பிள் மரம் அது எதற்காக வைக்கப்பட்டதோ அது வந்து நல்லா காய்ச்சி ஆப்பிள் பழம் கொடுக்குது, அது செஞ்சதுன்னா அது கர்த்தரை துதிக்குதுன்னு அர்த்தம். ஒரு மாமரம் அது எதற்காக வைக்கப்பட்டதோ அதனுடைய கனிகளை கொடுக்கும்போது அது கர்த்தரை துதிக்கிறது. அப்போ ஒவ்வொன்றும்
வானம், ஆகாயம், பூமி எல்லாமே அதில் படைக்கப்பட்ட எல்லாமே அது எதற்காக படைக்கப்பட்டதோ அந்த காரியங்களை நேர்த்தியாக செய்யும் போதே அது கர்த்தரை துதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நீங்கள் எங்கே துதிக்கணும்? எங்கும் துதிக்கக்கூடியவர்களாய். அது எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் சமைக்கும் போதாக இருந்தாலும் சரி, இல்லை சாப்பிடும் போதாக இருந்தாலும் சரி, நடக்கும் போதாக இருந்தாலும் சரி, எப்பவும் உங்கள் வாயில் ஒரு பாட்டு வந்துச்சுன்னா நீங்கள் சந்தோஷமாக பாடிக்கிட்டே கர்த்தரை துதிக்கக்கூடிய மக்களாக இருக்க கற்றுக்கொள்ளணும். ஏன்னா இது நமக்கு ரொம்ப தெரியணும். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஞானம் இல்லாதனால என்ன செய்வாங்கன்னா, இந்த ஆராதனைக்கு லேட்டாக வருவான். எப்படி 4 பாட்டு பாடுவாங்க, இல்லை 5 பாட்டு பாடுவாங்க, அரை மணி நேரம் பாடிக்கிட்டு இருப்பார். பாஸ்டர் எப்படி என்ன திண்டுக்கல் திண்டுக்கல் மதுரை மதுரை மதுரைன்னு பஸ்ஸுக்காரன் ஏற்றி இப்படி சுற்றி சுற்றி வருவான் தெரியுமா? நான் மதுரையில் இருந்ததுனால மதுரையில் 2 பஸ் ஸ்டாண்டு உண்டு. முன்னாடி அந்த பக்கம் சிட்டி பஸ் ஸ்டாண்டு உண்டு, அதுக்கு பக்கம் சைடில் வெளியூருக்கு போகிற பஸ் இருக்கும். இந்த திண்டுக்கல் பஸ் முதல்ல இப்படி எடுப்பான், இப்படி எடுத்துன திண்டுக்கல் திண்டுக்கல் திண்டுக்கல்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு சுற்றி மறுபடியும் பார்த்தா 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் அதே பஸ் ஸ்டாண்டு இந்த பக்கம் வந்திருக்கும். மறுபடியும் திண்டுக்கல் ஏற்றிட்டு இருப்பான். நம்ம அதனால் என்ன, இப்போ மக்கள் வரட்டும்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இன்னும் ஒரு 4 பாட்டை பாடு, வாரும் தூயாவிய வாரும் வாரும் வாரும்னு. எது வர்றவங்களை சீக்கிரமாக கூட்டிகிட்டு வாங்க. எவனுக்காக பிளேனுக்கு போகிறது, தாண்டவரை சீக்கிரமாக பிளேனுக்கு போகிறது கூப்பிட்டு போங்கன்னா சொல்கிறீங்க? 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடி போய் உட்காந்துருக்கீங்கல்ல. அப்போ என்னென்னா, இந்த அறிவு ஞானம் இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்துடுவீங்க. ஏன்னா என்னென்னா, நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பரலோகத்தில் எப்போதும் துதித்து கொண்டே இருக்க போகிறோம். அதனால் பெட்டர் யூ ப்ராக்டிஸ் இட் ஹியர். ஏன்னா அங்கே போய் எப்போவுமே பாட்டு பாடத்தான் போகிறோம். அதனால் இங்கேயே பழகி நம்ம இது இருந்துறது பெட்ரு. நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷம் 5வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் சிருஷ்டிகள் யாவும், எல்லா சிருஷ்டிகளும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும். அப்ப என்னன்னா, எல்லாமே எல்லா நேரமும் சதா காலங்களிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனால நீங்க எப்பவும் ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய மக்களா இருங்க. உங்களுக்கு யாருக்காவது அண்ணே எனக்கு அதை பற்றி சரியில்லை, எனக்கு இது பிரச்சனையாக இருக்குது, அது பிரச்சனையாக இருக்கா, ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறேன், கிச்சனில் நல்லா பாட்டை போட்டுட்டு நீங்கள் சமைங்களேன். நல்ல பாட்டு பாடி நல்ல ஒரு ஆராதனை பாட்டில் போட்டு நீங்கள் வாட்டுக்கு சமைச்சு பாருங்கள். சந்தோஷமாக, நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் வாட்டுக்கு பாட்டை பாடி உங்கள் வீட்டுக்குள்ளே பாட்டை பாடி பண்ணால் என்ன பிரச்சனை இருக்குது? அதனால் எப்பவும் எங்கேயும் நம்ம துதிப்பதற்கு ஒரு உள்ள மக்களாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் என்ன, வானம் பூமி எல்லாமே பரலோகம் எல்லாமே கர்த்தரை துதிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் நீங்கள் சபையில் தான் துதிக்கணும் இல்லை, உங்கள் வீட்டில் உங்கள் வேலையில் போகும்போது வரும்போது எல்லா நேரமும் உங்கள் வாயை திறந்தால் என்ன வரணும்? துதி வரக்கூடியதாக இருக்கணும். அப்படி இருக்க கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லது. ஆனால் நிறைய பேருக்கு என்ன இருக்குது? புலம்பல் தான் இருக்குது. பாதி பேருக்கு வாயை திறந்தா என்னத்தை சொல்கிறது போங்க, அப்படியே போயிருங்க. தயவு செய்து எதை வாயை திறந்தால் உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை துதிக்கக்கூடிய மக்களாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. 2வதாக எதுக்காக துதிக்கணும்? 2வது வசனம் பாருங்க. அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக. என்ன? அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக. ஏன்னா கர்த்தர் என்ன செய்து முடித்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்துக்காக. முதலாவது. அடுத்து பாருங்க, அதனோட பின்பகுதி பாருங்க. மாட்சிமை பொருந்திய அவர் யார் என்பதற்காக, மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். அப்ப என்ன? கர்த்தர் செய்த பெரிய கிரியை, கர்த்தர் செய்த மகா பெரிய கிரியைகள், அவர் யார் என்று சொல்லக்கூடிய அவருடைய குணாதிசயங்களுக்காக, அவருடைய கரத்தின் கிரியைகளுக்காகவும், அவர் யார் என்பதற்காகவும் நம்ம அவரை துதிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். நம்மளை ரட்சித்தார் பார்த்தீங்களா? அதை மாதிரி ஒரு பெரிய ஒரு காரியம் நமக்கு எதுவுமே இல்லைங்க. நம்ம கொடுக்கப்பட்ட ரட்சிப்பிற்கே நம்ம என்ன சொல்லணும்? நம்மளை அறியாமலே வாயை திறந்தா நன்றி ஆண்டவரேங்கிறது வரணும். ஏன்னா எவ்வளவு விலையேறப்பட்டது தெரியுமா?
நமக்கு நம்ம நித்திய காலத்திற்கும் நரகத்தில் போய் அழிவதற்காக நியமிக்கப்பட்டிருந்த நம்மளை ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத நம்மளை தேடி வந்து நம்மகிட்ட எந்த ஒரு நன்மையும் இல்லாத போது ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லும்போது என்ன, நாம் பலவீனர்களாய் இருக்கும்போது, ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம் நம்ம பாவிகளாய் இருக்கையில், 10வது வசனம் நாம் சத்துருக்களாய் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் இப்படி இருக்கும்போது நமக்காக மரித்து நம்மை மீட்டெடுத்தாரே, அந்த கிரியை காட்டிலும் வேற என்ன பெரிய கிரியை வேணும் நமக்கு பாராட்டுறதுக்கு, கர்த்தரை துதிக்கிறதுக்கு? ஏன்னா இதை தெரிஞ்சு கொண்டோம்னா தான் நம்ம என்ன செய்வோம், உண்மையா நம்ம வாயிலிருந்து கர்த்தரை துதிக்கக்கூடிய மக்களாக இருப்போம். ஏன்னா அவர் என்ன, அவர் செய்த மகத்துவமான கிரியைகள், அவருக்கு ஒப்பான தேவன் யாருமே கிடையாது. யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் 11வது வசனம் பாருங்க. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தர் நம்மளுடைய தேவனை போல வேற தேவன் யாருமே கிடையாது. யாரை ஒப்பிடவே முடியாத அளவுக்கு அவரை மாதிரி ஒப்பிடத்தக்கவர் வேற யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் பயப்படத்தக்கவரும் அவர் அவரை கொப்பானவர் யார்? யாருமே கிடையாது. மீகா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு உமக்கு ஒப்பான ஒரு தேவன் யாருமே இல்லை. எப்படி? அவ்வளவு ஒரு மகத்துவமான தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு. There is no God like you who pardon our iniquity. ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்லக்கூடிய காரியம். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய பாவங்களை மன்னித்த அந்த கர்த்தருடைய செய்கைகளுக்காக கர்த்தரை நம்ம துதிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய குணாதிசயத்தின் மூலமா நம்மளை எடுத்து அவரோட சேர்த்து நம்மளை உன்னதங்களே உட்கார வைத்திருக்கிறார். அவர் செய்த பெரிய மகா பெரிய காரியம் என்ன? கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவைக்கு அனுப்பிச்சு நம்மளை அவருடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக வைத்திருக்கிறார். எபேசியர் 1வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கும் போது சொல்லக்கூடிய காரியம் 19வது வசனத்திலிருந்து பாருங்களேன். எழுப்பி வல்லமையின்படியே மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் எப்ப இந்த காலத்துக்கு மாத்திரம் அல்ல, அடுத்ததுலையும் மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும். அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக உட்காரும்படி செய்து கீழ்ப்படுத்தி என்ன எல்லாவற்றிற்கு மேலாக அவர் சரீரமாகிய சபைக்கு தலையாக கொடுத்து அவர் எல்லாவற்றுக்கு மேல வைத்திருக்கிறார். அவரே மகிமைப்படத்தக்கவர், அவரே ஸ்தோத்திரத்துக்குரியவர். அதனால அவர் செய்த இந்த ஒரு மகா பெரிய காரியத்துக்காக நம்ம கர்த்தரை துதிக்கக்கூடிய மக்களாக, நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பர்சனலாக நம்மளை தனிப்பட்ட முறையில் நம்முடைய ரட்சிப்பிற்காக அதை நினைத்தாலே நமக்கு என்ன வரணும்? கர்த்தருக்கு துதி உண்டாகணும். அது மாத்திரமல்ல, அவர் எவ்வளவு பெரிய நல்ல தேவன், அவர் எவ்வளவு அன்பான தேவன், எவ்வளவு இரக்கமுள்ள தேவன், எவ்வளவு உருக்கமுள்ள தேவன். இன்னைக்கு அழகா வர்ஷிப்பில் சொல்லும்போது தம்பி சொன்னான் இல்லையா, எப்படி அவர் ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல அவ்வளோ ஒரு அழகாய் நம்ம மேல் அன்பு செலுத்தக்கூடிய தேவன் யார் இருக்கா? நம்ம எதுவுமே செய்யாத போது ரொம்ப அழகா நேர்த்தியா சொன்னான். எப்படி ஒரு பிள்ளை எதுவுமே செய்யாத போது அந்த பிள்ளை மேலே தாய் எந்த அளவுக்கு அன்பு செலுத்தக்கூடியாங்க, அந்த மாதிரி நம்ம மேலே அன்பு செலுத்தக்கூடியவராய் இருந்ததுனால, அன்பு செலுத்தி கொண்டே இருக்கிறதுனால நாம் அவரை துதிக்கக்கூடிய மக்களா. அப்போ முதலாவது நம்ம எங்கும் துதிக்கணும். ரெண்டாவது எதற்காக துதிக்கணும்? அவர் செய்த அற்புதமான கிரியைகளுக்காகவும் அவருடைய குணாதிசயத்திற்காகவும் அவரை துதிக்கக்கூடிய மக்களாக.
எப்படியெல்லாம் துதிக்கலாம், எப்படியெல்லாம் துதிக்கலாம். 3வது வசனத்திலிருந்து 3 பாருங்க. முதல்ல என்ன? எக்கால துணியோடு துதியுங்கள். எக்காலம், அந்த காலத்தில் எக்காலம் ஊதி தான் என்ன செய்வாங்க, ஒரு போருக்கு போகிறது இல்லை ஜெயம், போர்லேருந்து வெற்றி பெற்றாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு எக்காலம் ஊதுவாங்க. எக்காலம் ஊதுனா என்ன, ஒன்று போர் இல்லை போர் முடிஞ்சு வரும்போது ஜெயத்துக்கும் ஊதக்கூடிய ஒரு எக்காலம். அதனால என்ன, எக்காலம் ஊதுனா என்ன, 7 ஊருக்கு கேட்கும். அதனால எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். அடுத்து வீணையோடும் என்ன, வீணை வாசிக்கலாம், சுரமண்டலமும் வாசிக்கலாம். நீங்கள் நிறைய பேர் இந்த வீணை வாசித்தாலே அது வந்து வேற ஐயரு போது அது வந்து வேற மாதிரி நினச்சிக்கிறாங்க. கிடையவே கிடையாது. வீணை நம்ம காலத்தில் இருக்குது, சுரமண்டலமும் நம்மக்கிட்ட இருக்குது. எனி ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட், என்ன கம்பி கட்டி வாசிக்கிற எந்த ஒரு இதுவும் வந்து நீங்கள் அதை கொண்டும் வாசிக்கலாம், அதை வந்து செய்யலாம். அடுத்து தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனமோட. நடனம்னா இங்கே உட்காந்து டான்ஸ் ஆடி இது பண்ணுறதில்ல, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா ஒரு பொதுவான இடங்களில் நடனம் ஆடும்போது ஆடக்கூடிய நடனத்தினுடைய நளினம் வேற, அது வேற. அப்போ என்ன, கர்த்தரை நீங்கள் துதிக்கும் போது எப்படி துதிக்கணும், தம்புரோடும் நடனத்தோடும் துதியுங்கள், யாழோடும், அதாவது ஊதுற வாக்கியங்கள். அதாவது முதல்ல கம்பி கட்டி ஆராதிக்கிறது, அடுத்தது என்ன, யாழ் குழல் வந்து என்ன, ஊதுறதுல வரக்கூடிய காற்று ஊதி ஊதக்கூடிய ஒரு ஆயுதங்கள், அதில் வந்து இது பண்ணுங்க. இதெல்லாம் எதுவுமே வாசிக்க தெரியலையா, என்னோட சேர்ந்தாலா கைத்தாளம் தட்டி ஓசையோட தெரிஞ்சு முடிஞ்சு போச்சு. நீங்கள் முதல்ல வந்து அண்ணன் எனக்கு எக்கால ஊத தெரியாது, சுரமண்டலம் வாசிக்க தெரியாது, தம்புரு தெரியாது, வீணை தெரியாது, வருத்தமே படாத ராஜா, உன் கையில் 2 இன்ஸ்ட்ருமெண்ட் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, 2 கை இருக்கு, 2 கையை தட்டி கைத்தாளத்தோட ஓசையோட கர்த்தரை துதிங்க. ரொம்ப சந்தோஷமா செய்யலாமே, கைத்தாளம் தட்டி இல்லையா, ரொம்ப அழகா நேர்த்தியா நம்ம கைகளை தட்டி கர்த்தரை தண்டி சொல்லி பாடலாமே. கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். அடுத்து என்ன, பேரோசை வரக்கூடியதா, எல்லாரும் சேர்ந்து கை தட்டினா என்ன, பேரோசை வரக்கூடியதா. அப்ப என்ன, எப்படி துதிக்கணும்னா எதை கொண்டுனாலும் சரி, உங்களுக்கு என்னென்ன திறமைகள் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ, உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் கொடுத்துருக்கிறாரோ, அதாவது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்ல முடியும், ஒரு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா தாளந்துகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா மியூசிக்கல் திறமைகள், என்னென்ன எபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் கொண்டு நீங்கள் துதிக்கக்கூடியதான். நான் ஒரு பாஸ்டரோட வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது, எனக்கு ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது, அவருடைய சபையில் வாசிக்கிறதுக்கு ஒரு தம்பி வந்து ரொம்ப ஆசையாக வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கான், ஆனால் ரொம்ப நல்லா வாசிப்பேன் அப்படின்னு. உடனே சரியா தம்பின்னா அவனும் ஒரு மோளம் மாதிரி புதுசாக அவனே செஞ்சு கொண்டு வந்து வாசிச்சிருக்கான். நம்ம பீட்டர் மாதிரி ஒரு இது ட்ரம்ஸ் போடுறாள், அவன் கொண்டு வந்தது என்னென்னா பயங்கரமாக சத்தம் வரக்கூடியது. அவன் டொம்பு டொம்புன்னு அடிக்கும், இங்கே சர்ச்சில் ஒருத்தருக்கும் கேட்கவும் முடியல, ஒன்றும் முடியல, எல்லோரும் ஒரு மாதிரி முகம் சொல்லிச்சிருக்காங்க, இதாகிருக்கு. அப்போ அவனே ஒரு மாதிரி எல்லாரும் என்னையே அவனே பார்க்குறாங்கன்னு சொல்லி வாசிக்காமல் விட்டுட்டான். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பாஸ் சொல்லியிருக்காரு, நீ நல்லா வாசிக்கிறியடா, ஏடா விட்டுட்டேன்னு. இல்லை, என் சத்தம் பெருசாக இருக்குது, அதனால் எல்லோரும் இதாக இருக்கிறாங்கன்னு. அப்போ அவருக்கு ஒரு இது தோணியிருக்கு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சர்ச்சு முடிஞ்சதும் நம்ம என்ன பண்ணுவோம், அவனும் நல்லா பாடவும் செய்வானான். அதனால் என்ன பண்ணியிருக்காரு, சரி வா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் தெருமுனை கூட்டு போய் தெருமுனையில் வச்சு அவனை மேடை அடிக்க சொல்லி அழகாக அவனையும் பாட சொல்லி கூட சேர்ந்து நின்று பாடினா பயங்கர கூட்டம் கூடியிருக்கு. அங்கே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ என்னென்னா சில நேரங்களில் எங்கே எந்ததை உபயோகப்படுத்தணும் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதான். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது. ஆனால் என்னென்னா இப்படி பல்வேறு விதமான காரியங்கள் என்ன பண்ணுது, ஒரு சந்தோஷமான ஒரு காரியத்தை கொண்டு வருது. ஏன்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சேர்ந்து வரும்போது, அது ஒன்றோட ஒன்று இசைந்து வரும்போது கேட்குறதுக்கு எப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குல்ல, அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு காரியமாக வரக்கூடியது. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து கொள்ளக்கூடியதான். இந்த நடனம் அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு குத்தாட்டம் போடக்கூடிய காரியத்தை சபைகளை கொண்டு வந்துட்டாங்க. அது இல்லை. நீங்கள் 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனத்தில் தாவீது
தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் இங்கே ரோட்டில் கொண்டு வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு, உடன்படிக்கப்பட்டு எருசலேமுக்குள்ளே கொண்டு வரும்போது வெளியே ரோட்டுக்கு வெளியே நின்று டான்ஸ் ஆடி இது போட தள்ள கூட உடை உடுத்தாமல் சணலனோட உடுத்தி கொண்டு ஆடக்கூடிய ஒரு காரியம். ஆனால் ராஜாவானதுக்கப்புறம் ராஜாவாக இருந்து அதை செய்யலை. எனக்கு சரியான முறையில் புரிஞ்சுக்கணும். தேவாலயத்துக்குள்ளே வந்து யாரும் அப்படி பண்ணலை. அப்போ என்ன, நடனம் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு இடம் இருக்கிறது. சபையில் வந்து சேரும்போது, சபையில் வந்து நம்ம ஆராதிக்கும் போது ஒரு பரிசுத்தத்தோடு கொண்டு வரக்கூடிய காரியம் இருக்கணும். வரக்கூடிய மக்களுக்கு பயபக்தி உண்டாகணும், கர்த்தரை குறித்த ஒரு பிரமிப்பு உண்டாகணும், கர்த்தரை குறித்த ஒரு என்ன அவருக்குரிய கனமும் மரியாதையும் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே ஒழிய அதை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நடனமாடி பாட்டு பாடுறோன்னு சொல்கிறோம், சரியா, ரைட், ஓகே. இப்போ எல்லாரும் நல்லா டங்கு டங்குன்னு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் வந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இது சபை நினைப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. இல்லை, நிறைய இது காரியங்கள் என்னென்னா வேத வசனத்தின் அடிப்படையில் இல்லாமல் சமுதாயத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு காரியம். நான் உண்மையை இப்போ இப்படி கேட்குறேன். எல்லோரும் சினிமா பார்த்துருக்கோம் நம்ம ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், யாராவது உங்கள் மனைவிக்கோ உங்கள் காதலிக்கோ மரத்துக்கு பின்னாடி ஓடி போய் நீங்கள் விரட்டி பாட்டு பாடியிருக்கீங்களா? நிஜ வாழ்க்கையில் ஒரு கணவன் மனைவி பாட்டு பாடும்போது பின்னாடி ஒரு 50 பேர் அப்படியே ட்ரெஸ்ஸில் வெள்ளை ட்ரெஸ்ஸை உள்ள வேற கலராக ட்ரெஸ்ஸை போட்டு வந்து பின்னாடி 50 பேர் நின்று கோரஸில் ஓன்னு சொல்லி தான் பண்ணியிருக்காங்களா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் உங்கள் நிஜ வாழ்க்கையில்? உங்கள் புருஷன் உங்களை விரட்டி வரா, இல்லை உங்கள் மனைவியை விரட்டி நீங்கள் போகிறீங்க, பின்னாடி ஒரு 50 பேர் அப்படியே வந்து ஒரு இதை வச்சுட்டு ஆடினாங்கன்னா கேட்கவே நம்மளால் கற்பனை பண்ணி வாங்க முடியுதா? அப்போ யோசிச்சு பாருங்க, இவன் அதை பார்த்துட்டு வந்து அங்கே ஹீரோ ஆடுற மாதிரி இங்கே உள்ள ஆடுனா என்ன அர்த்தம்? அப்போ எங்கே வந்து இது வந்து பயபக்தியை கொடுக்குமா? இது வந்து கர்த்தரை குறித்து ஒரு மகிமை கொடுக்குமா? இல்லை வர்றவங்களுக்கு இது பரிசுத்த தேவன் இருக்கக்கூடிய இடம், இங்கே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்னு எழுதுறாருல தாவீது. அப்போ பரிசுத்த அலங்காரம்னா என்ன? ஏன்னா ஆதி திருச்சபைக்கும் வேத வசனத்தில் உள்ள சபைக்கும் நம்ம இன்னைக்கு நடத்துகிற சபைகள் என்று சில காரியங்கள் செய்கிறதுக்கும் பயங்கர வித்தியாசம். ஆதி திருச்சபையில் சபையில் வந்து சேர்றதுக்கு பயந்தான். என்ன காரணம்? உள்ள வந்து போய் சொன்னா செத்து போயிடுவான். ஹலோ, அனனியாவை சஃபிராவை செத்து போனதுக்கு அப்புறம் சர்ச்சுக்குள்ள வர்றதுக்கு பயந்தான். ஐயோ, இது பரிசுத்தமான இடம், இந்த இடத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது, நாம் என்னைய இது பண்ணலன்னா நான் அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு அப்படிப்பட்ட இருந்தது போய் இப்போ இங்கே கேலியும் கூத்தும் போய் உள்ளுக்குள்ளே சண்டை போட்டுட்டு தெரிஞ்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு தெரிஞ்சா அது பரிசுத்த அலங்காரமா? அப்போ என்ன, நம்ம வந்து எல்லா கர்த்தர் எல்லாவும் ஒழுக்கமாகவும் கிரமமாகவும் செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 14:40 சொல்றாரு. அப்போ என்ன, நம்ம செய்யக்கூடியது என்ன? சபைகளுக்குள்ள நம்ம ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை என்ன, கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்க வேண்டும். 33ஆம் சங்கீதத்தில் 2:3 வசனம் பாருங்க. சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து கீர்த்தனை பண்ணுங்கள், அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் எல்லாம் வந்து ஆளாளுக்கு நம்மது தான் இல்லை, எல்லாம் சேர்ந்து வரும்போது அது கொஞ்சம் நேர்த்தியாக இருக்க வேண்டும். அது எல்லாரும் கேட்கறதுக்கு சரி, பாடுறதுக்கு சரி. அது நமக்கே கேட்க முடியலன்னா கர்த்தருக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா ஆமோஸ் தீர்க்கதரிசியில் சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஏன் அவனுடைய இறைச்சல்ங்கிறாரு. பரிசுத்தம் இல்லாமல் வந்து அவன் கத்த பார்த்து என்ன சொல்றாரு, அது இறைச்சல், அது என் காதில் அந்த இறைச்சலாக இருக்குன்னு சொல்றாரு கர்த்தர். அப்போ நம்ம என்ன, எல்லாவற்றையும் ஒரு நேர்த்தியாக செய்ய வேண்டியது மிகவும் ஒரு அவசியம். எல்லாத்தையும் உபயோகப்படுத்தணும், ஆனால் எப்படி அதை ஒரு நேர்த்தியாக கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று உபயோகப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்போ என்ன, முதலாவது எங்கே கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை துதிக்கணும்,
எல்லா இடங்களையும் துதிக்கணும். ரெண்டாவது எதுக்காக துதிக்கணும்? அவர் செய்த அற்புதமான காரியங்களுக்காக, அவர் செய்த செய்கைகளுக்காகவும் அவருடைய குணாதிசயத்துக்காகவும் துதிக்கணும். மூணாவதாய் எப்படி துதிக்கணும்? எல்லா சத்தத்தோடும், எல்லா வீணையோடும், தம்புரோடும், நடனத்தோடும், எல்லாத்தோடும் கர்த்தரை துதிக்கணும். யாரெல்லாம் துதிக்கணும்? யாரெல்லாம் துதிக்கணும்? கடைசி வசனம் அதுதான். நாசியிலே, அவ்வளோதான். நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க, உங்களால் மூச்சு விட முடியுதுன்னா நீங்கள் துதிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். எத்தனை பேருக்கு கவலைப்பட தெரியும்? அதை கர்த்தருடைய வார்த்தையில் பட்டீங்கன்னா அதுதான் மெடிடேஷன். அதை வாய் வழியாக பேசுனீங்கன்னா அதுதான் துதி. ஆனால் நமக்கு என்ன வருது? வாயை திறந்தா கம்ப்ளைண்ட் வருது. நிறைய பேருக்கு என்ன வருது? வாயை திறந்தா எது சரியில்லைன்னு சொல்ல தான் வருதே ஒழிய எது சரியாக இருக்குது, கர்த்தர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இல்லை. நீங்கள் அதனால தான் ஜபமே என்ன, ஸ்தோத்திரத்துடனே நீங்கள் ஜபம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய காரியம். அப்போ என்ன, ஒரு நன்றியோடு, ஒரு நன்றி எறிதலோடு ஜபிக்கக்கூடிய ஒரு மக்களாக. அப்போ என்னன்னா, நாசியில் சுவாசம் உள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பார்களாக. அப்போ என்ன, ஜீவிக்கிறது எதுவாக இருந்தாலும் எல்லா மனுஷரும் என்ன பண்ணணும்? கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு காரியம். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு இந்த டார்லின் ஜாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சகோதரியை பற்றி தெரியும்னு தெரியல. ஆஸ்திரேலியாவில் உள்ள சகோதரி. அவங்க பாடல் பாடி ரொம்ப 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 உலகம் முழுவதும் அவங்க தான் அந்த ஒரு புது வகையான பாடல்களை பாடி வொர்ஷிப் கொண்டு வரதில் ஏர்லி 2000 ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கேன்சர். அவங்க ஆஸ்பத்திரி பெட்டில் இருக்கிறாங்க. அவங்களால பேசக்கூட முடியல. அவங்க வாயிலிருந்து கொஞ்சம் மெதுவாக தான் அவங்க சத்தம் வரணும், எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டல் பெட்டில் அவ்வளோ ஹீமோதெரப்பி போயிட்டு இருக்கும்போதும் அவங்க ரொம்ப ரொம்ப மெதுவாக, அவ்வளோ மெதுவாக பாடிக்கிட்டே இருப்பாங்களாம். வாயை திறந்து அவங்களால சத்தம் பெருசாக வராதான். அப்படியே மெதுவாக அவங்களால எவ்வளவு சத்தம் வருமோ அந்த சின்ன சத்தத்தில் அவங்களால என்ன டாக்டர் பேசக்கூடாது. ஏன்னா அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க இனிமேல் பாடவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துட்டாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது, ஹாஸ்பிட்டல் பெட்டில் ஹீமோதெரப்பியில் அவ்வளோ கஷ்டத்தில் போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்களாம்? அவங்க பாடுவாங்களாம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நமக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்னால் என்ன ஆண்டவரேன்னு கேள்வி. ஹலோ, யோசிச்சு பாருங்கள். 1008 கேள்வி கேட்டிருக்க முடியுமா அவங்க? ஏன் ஆண்டவரே, நான் உங்களுக்காக தான் நான் பாட்டு பாடினேன், என் குரலை வச்சு நான் எத்தனை பேருக்கு கர்த்தரை பற்றி சொன்னேன், என்னையை கொண்டு பெட்டில் படுக்க வச்சுட்டீங்க, என்னால் வாயே பேச முடியாது, என்னால் இதுவே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாமே. எனக்கு வலிக்குது, எனக்கு ஹீமோதெரப்பி, என்னால் முடியல, என்னால் தாங்க முடியல, எனக்கு ஒரே இதாக இருக்குது, முடியெல்லாம் கொட்டிருச்சு, இதெல்லாம் போயிடுச்சு, இப்படி போயிட்டேனே, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி உட்காரலையே. மாறாக என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? பாட ஆரம்பித்தாங்க. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் உங்களால் சுவாசிக்க முடிஞ்சதுன்னா நிச்சயமாக கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியும். நிச்சயமாக. ஏன்னா நம்ம நிறைய நேரங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி தெரியுமா இருக்குது? எது நடக்கலை, எது வரலை, எது சரியில்லை, அதைத்தான் நம்ம பார்க்கக்கூடிய கண்களாக இருக்குது. இல்லை, உங்களால் நான் இன்னைக்கு, ஆண்டவரே நான் இன்னைக்கு ஜீவனோடு எழும்பியிருக்கிறேன், நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் படுக்க போனவங்க, நேற்று படுக்க போனவங்க ஜீவனோடு எழும்பலை, இன்றைக்கி எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கீங்க, நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்காங்க, நான் ஆஸ்பத்திரியில் இல்லை ஆண்டவரே, இன்றைக்கி நான் என் வீட்டில் இருக்கிறேன், எனக்கு ஒரு வீடு கொடுத்துருக்கீங்க, எனக்கு நல்ல எண்ணங்களை கொடுத்துருக்கீங்க, நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எனக்கு நல்ல உடையை கொடுத்துருக்கீங்க, நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. என்னால் பார்க்க முடியுது ஆண்டவரே, நன்றி. என்னால் கேட்க முடியுது ஆண்டவரே, நன்றி. என்னால் பேச முடியுது ஆண்டவரே, நன்றி. என்னால் சுவாசிக்க முடியுது ஆண்டவரே, நன்றி. என்னால் நடக்க முடியுது ஆண்டவரே, நன்றி. என்னால் கைகளை தூக்க முடியுது ஆண்டவரே, நன்றி. இப்போ நீங்கள் சொல்லி பாருங்களேன்,
உங்களால் என்ன பண்ண முடியாது, உங்களுடைய கம்ப்ளைண்ட் எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். மாறாக என்ன வந்துடும், உங்க வாயில துதி வர ஆரம்பிச்சிடும். அதனால சொல்லும் என்ன சொல்றாரு, நாசியில சுவாசம் உள்ள யாவரும், நாசியில சுவாசம் உள்ள யாவரும். ஏன்னா சுவாசத்தை கொடுத்தது யாரு? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம் என்ன? தேவன் மனுஷனை படைச்சு என்ன, அவன் வாய்க்குள்ள ஊதினாரு, அவன் ஜீவாத்துமானான், தன்னுடைய ஆவியை கொடுத்தாரு. அதனாலதான் அவன் ஜீவ ஆத்துமானான். அப்படி நம்ம ஜீவ ஆத்மாவா மாறினதுனால தான் என்ன, அவர் கர்த்தர் என்ன பண்ணாரு, அவரை துதிக்கக்கூடிய மக்களாக. எதுக்காக நம்மளை படைச்சாரு? அவரை துதிக்கக்கூடிய மக்களாக இருப்பதற்காகத்தான் நம்மளை படைச்சார். வேற ஒன்றும் கிடையாது. நம்ம என்னத்தை கொடுத்து கர்த்தரை சந்தோஷப்படுத்த முடியும்? உங்கள் காணிக்கை கொடுத்து கர்த்தரை சந்தோஷப்படுத்திட முடியுமா? உங்கள் தங்கத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்திட முடியுமா? ஒரு மனுஷன் தன்னுடைய ஆத்மாவுக்கு ஈடாக எதை கொடுத்துட முடியும்? யோசிச்சு பாருங்க, ஒன்றும் கொடுக்க முடியாது. ஆனால் அவர் சொல்கிறாரு லூக்கா 19:40 நீ எங்க கூப்பிடலன்னா இந்த கல்லுகள் கூப்பிடும். நீ துதிக்கலைன்னா என்ன, நீ இவர் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும். ஏன்னா கல்லு பேச ஆரம்பிச்சிருங்கிறாரு, கல்லு துதிக்க ஆரம்பிச்சிரும்னு. எனக்கு அருமையானவர்களே, நமக்கு கர்த்தர் நாசியில் சுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு. அவர் நம்மளை என்ன, அவரை துதிக்கக்கூடிய மக்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்போ உங்கள் வாழ்க்கையில் துதிக்க முடியாத அளவிற்கு, கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியாத அளவிற்கு, கர்த்தரை பாட முடியாத அளவிற்கு உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை சொல்லுங்கள்? எது உங்களை அப்படி கர்த்தரை துதிக்க முடியாத அளவுக்கு உங்கள் வாயை, உங்கள் நாக்கை கட்டி போட்டது எது? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். எது உங்களை அப்படிப்பட்ட ஒரு தடையை கொண்டு விடுது? ஏன்னா நமக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, ஏதாவது ஒரு கர்த்தர் பதில் கொடுக்காது, கர்த்தர் செய்யாத ஒரு காரியத்தை முன்னாடி வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், கர்த்தரை துதிக்க மறந்துடுறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஜெபமும் சரி, நம்மளுடைய பாடல்களும் சரி, எதுவுமே நன்றியோடு இருக்கக்கூடியதா, ஒரு கிராட்டிடியூடு, கர்த்தர் செய்த காரியத்துக்கு ஒரு நன்றி செலுத்தக்கூடிய, ஒரு நன்றி கடன் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கொண்டோன்னா தானாக பாடல் வருங்க உங்கள் வாயிலிருந்து. உங்களை அறியாமலே நீங்கள் பாட ஆரம்பிப்பீங்க. அதனால தான் சங்கீதம் முடிக்கும்போது கரெக்டாக அந்த ஹல்லேல் சங்கீதம் 145 150 வரைக்கும் உள்ள அந்த சங்கீதங்களில் முடிக்கும்போது என்ன சொல்லி முடிக்கிறார்? மொத்த பாடல்களுடைய கடைசி வரி என்ன சொல்லி முடிக்கிறாரு? நாசியிலே சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பார்களாக, அல்லேலூயா. அவ்வளவு அழகா நேர்த்தியா சங்கீத புஸ்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சங்கீதங்கள் எப்போ தெரியுமா பாடுவாங்க? 145வது சங்கீதம், 150வது சங்கீதமும் அவர்கள் பண்டிகை நாட்களில் பாடுவாங்க. எப்போ? பண்டிகை நாட்களில். இன்றைக்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் பண்டிகை நாள் தான். ஏன்னா கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார், அவருடைய சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். நமக்கு என்ன வாக்கு கொடுத்துருக்கிறாரு? இதோ உலகம் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருப்பேன், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம துதி எப்பொழுதும் எங்கும் துதிக்கக்கூடிய மக்களாய், நம்ம வாயை திறந்தாலே கர்த்தருடைய வார்த்தையும் துதி வரக்கூடியதாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இது நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு காரியம் சொல்லிடுறேன். ஒரு பெரிய ரிசர்ச் எடுத்தாங்க, பார்னா ரிசர்ச்லேருந்து ரிசர்ச் எடுத்தாங்க. டிப்ரெஷனில் போகிற மக்கள் மற்றும் டிப்ரெஷன் இல்லாத மக்கள் யாருன்னு சொல்லக்கூடியதா. அதில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 150 பேர் டிப்ரெஷனில் இருக்கவங்களை எடுத்து கொண்டு போய் ஒரு சர்ச்சில் கொண்டு போய் கொயரில் சேர்த்து விட்டாங்க. அவங்கள பாடுற கொயரில் சேர்த்து விட்டு நீங்கள் எல்லாம் இங்கே பாடுங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. ரொம்ப டிப்ரெஷனில், சிவியர் டிப்ரெஷனில் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்கள கொண்டு போய் அதில் சேர்த்தாங்க. 3 monthஸில், வித்தின் 3 months அவங்க எல்லாருமே டிப்ரெஷன் டேப்லெட்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன். இதில் கொடுமை என்னென்னா, இன்னைக்கு சர்ச்சுக்கு வரவன் டிப்ரெஷன் ஆகுதுங்கிறான். எப்படி? டிப்ரெஷன் ஆனவனை கொண்டு போய் கொயரில், உலகத்தில் ஆண்டவர் அறியாத மனநல மருத்துவர் கொண்டு வந்து அவனை கொண்டு வந்து சர்ச்சில் விட்டு நீ பாடுறான்னா அவன் மனநலம் சரியாயிருது.
நம்மால் இங்கன்னா சர்ச்சுக்குள்ளே உட்காந்து எல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுறான், டிப்ரெஷன் ஆயிடுச்சுனேன்றான். ஏண்டான்னா கர்த்தர் எனக்கு வேலையை கொடுக்கல, கர்த்தர் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, கர்த்தர் எனக்கு அதை செய்யலை இதை செய்யலைன்னு. என்னமோ இவர் நம்ம கர்த்தருக்கு ஒரு ஆப்ளிகேட்டட் மாதிரி. இப்போ நிறைய இன்னைக்கு நம்ம இந்த நாட்களில் கேட்குற சுவிசேஷமே எப்படி ஆகிப்போச்சு, இயேசு உனக்காக எல்லாம் செய்வார், நீ ஒன்றும் கவலைப்படாது. நம்ம பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, வேலை இருந்தாலும் சரி வேலை இல்லைனாலும் சரி, என்னை போஷிப்பவர், என்னை பராமரிப்பவர், என்னை வழிநடத்துவர் என்னுடைய தேவன். அதனால நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியும். நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே எனக்கு என்ன வேணுங்கிறது என் தேவனுக்கு தெரியும். அவர் என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். அதனால் நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். எனக்குன்னு என்ன நியமிச்சிருக்கிறோ அது நடக்குன்னு சொல்லும்போது உங்கள் வாயில் துதி வரும். ஏன்னா உலகத்தார் வேணா பார்ப்பான் நீ என்ன வச்சிருக்க என்ன இருக்குன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை, அவருக்கு எல்லாருமே பிள்ளைகள் தான். அப்போ என்னன்னா, இந்த 150வது சங்கீதத்திலிருந்து முதலாவது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, கர்த்தரை எங்கும் துதிக்கிற கூட்டமாக நம்ம இருக்க வேண்டும். அது எங்கேனாலும் சரி, அது வீடாக இருந்தாலும் சரி, உங்கள் வேலையாக இருந்தாலும் சரி, போகிற நேரமாக இருந்தாலும் வர்ற நேரமாக இருந்தாலும் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கக்கூடிய மக்களாய். ரெண்டாவது, அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாவற்றை காட்டிலும் பெரிய அதிசயம் எனக்கு அவர் கொடுத்த அந்த மகா பெரிய ரட்சிப்பு, அவருடைய குணாதிசயம், அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு கிருபையுள்ளவர், எவ்வளவு தயவுள்ளவர். அதனால் நான் அவரை துதிக்கக்கூடியவனா. மூன்றாவதாக, எல்லாவற்றையும் கொண்டு என் கடைசியாக என்னால் எந்த வாசிக்க முடியலையா, கைத்தாளம் தட்டி பெருத்த சத்தத்தோடு நான் கர்த்தரை துதிப்பேன். உங்களால் இப்போ சரியான பாட்டு பாட முடியல, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுறதுல சேர்ந்துருங்க. ஏன்னா அவர் கேட்க போகிறதில்ல. ஏன்டா நான் அந்த பாட்டை டி மேஜர் டி மைனர் அதெல்லாம் கேட்க போகிறதே கிடையாது. எந்த பாட்டு வேணாலும் பாடுங்க. எப்படி ராகமாக பாடுறதுக்கு சபையில் பாடுற ராகமாக பாடு, நீ வீட்டில் பாடும்போது யார் என்ன கேட்க போகிறான்? நம்மளை மாதிரி ஆளுங்களாம் பாத்ரூம் போட்டு பாத்ரூமில் பாட வேண்டியானே சத்தமாக, யார் என்ன சொல்ல முடியும்? சந்தோஷம் பாட வேண்டியானே. எனக்கு எப்போ பாரு என் வாயில் எனக்கு ஒத்தாசை வரும் தான் வரும். உடனே சொல்லலாம் போச்சு ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. அதனால இருக்குது நம்ம எப்பொழுதும் கடைசியாக என்ன, எல்லா நேரமும் கர்த்தரை எங்கும் எப்போதும் துதிக்கக்கூடிய மக்களாக இருப்போம். நாசியில் சுவாசம் இருக்கிற வரைக்கும், இந்த ஜீவன் போகிற வரைக்கும் நான் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பேன். இந்த இதை விட்டு அங்கே கர்த்தருடைய சன்னிதானத்தில் போன உடனே அல்லேலூயான்னு கர்த்தரோடு சேர்ந்து எப்பொழுதும் கேருபீன்கள் சேராபீன்கள் எண்ணிலடங்கா தேவதூதர்கள் ரட்சிக்கப்பட்ட திரளான ஜனங்களோடு சேர்ந்து நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவராய் உமக்கே ஸ்தோத்திரம் கனமும் மகிமையும் எல்லாம் உண்டாவதாக என்று சொல்லி அவர்களோடு சேர்ந்து நான் எப்போதும் துதிக்க போகிறேன். அதனால் இங்கேயும் நான் துதிச்சு பழகிக்கிறேன். நீங்களும் அதை செய்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மோடு சேர்ந்த கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், உம் நாமத்தை போற்றுகிறோம். இப்போதும் ஆண்டவரே, இதோ நாசியிலே சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பார்களாக என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறவர்களாய் எப்போதும் எங்கும் எல்லாவற்றையும் கொண்டு உம்மை துதிக்கிறவர்களாய் இருக்க எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால், நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.